ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு infomini. இன்னைக்கு ஒரு செம்மையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ என்ன அந்த டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் சாதாரணமாக சாப்பாடு வந்து கையில் சாப்பிடுவோம், வாயில் சாப்பிடுவோம், மென்று சாப்பிடுவோம், எல்லாம் ஓகே. அதே மாதிரி நம்ம குடிக்கிறது தினமும் குடிக்கிற விஷயமான தண்ணி. ஸோ அதை வந்து நம்ம எல்லாருமே குடிக்க தான் செய்வோம். மனுஷங்க, மிருகங்க, இந்த மாதிரி பூச்சிக கூட தண்ணியை வந்து குடிக்க தான் செய்யுமே தவிர எதுவுமே தண்ணியை சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி எப்படிடா போய் சாப்பிட முடியும்? அது ஒரு லிக்விட் சப்ஸ்டன்ஸு. ஸோ அதை எப்படி நம்மளால சாப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி நம்ம எல்லாத்துக்கும் இருக்கும். ரீசெண்டாக வந்து என்ன பார்த்துருக்கீங்கன்னா, தண்ணியை நம்மளால சாப்பிட முடியும் அப்படின்னு ஒரு புது கண்டுபிடிப்பு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னது, தண்ணியை நம்மளால சாப்பிட முடியுமா? ஆமாங்க, தண்ணியை சாப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எடிபிள் வாட்டர் பிளாக்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா குளோரைட் மற்றும் கடல் பாசி, அதாவது சீவீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதில் வச்சு டிரான்ஸ்பரண்ட்டாக பாட்டிலில் வச்சு தயாரிக்கப்பட்ட ஒரு லிக்விட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கும் தன்மை கொண்டது. ஸோ இதை வந்து நம்மளால் சாப்பிட முடியும், அதாவது தண்ணியை வந்து நம்மளால் சாப்பிட முடியும். ஸோ ஓஹோ அப்படிங்கிற ஒரு முன்மாதிரியான ஒரு கம்பெனி, அதாவது 2014 பார்த்தீங்கன்னா லண்டனில் மாணவர்கள் ஒரு குழுவாக ஃபார்ம் பண்ணி உருவாக்கப்பட்ட கம்பெனி தான். ஸோ இது ஒரு நிறுவனம்னு சொல்லலாம். ஒரு முன்மாதிரியான வடிவமைச்சு இதை வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ தொடக்க நிறுவனமான இது வந்து நிறைய ஃபண்ட்ஸு இதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஸோ இந்த பொருளோட பண்புகளையும் தன்மைகளையும் மேம்படுத்த தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க லண்டனில். ஸோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் தான் இப்போ நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகிறதா இருந்தாலும் சரி, ஏர்போர்ட்டாக இருந்தாலும் சரி, அவசரத்துக்கு தண்ணி வேணும்னா கூட நம்ம பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருக்கிற தண்ணி தான் கன்சியூம் பண்ணுறோம் அப்படிங்கிறது மறுக்கப்படாத ஒரு உண்மை. ஸோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் நம்ம தண்ணி குடிக்கிறதுனால நம்ம தண்ணி வந்து நல்லா இருக்கும், நல்லா குவாலிட்டியாக இருக்கும். பிஸ்லரி, கிண்ட்லி, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கலாம். பட் அந்த தண்ணி தரமாக இருக்கும். ஆனால் அந்த தண்ணி கேரி பண்ணுற அந்த பாட்டில் தரமாக இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த பாட்டில் வந்து பிளாஸ்டிக்கில் செய்யப்பட்டது. அதில் வந்து ரீசைக்கிள் பிளாஸ்டிக்ஸும் இருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போனால் நிறைய சைடு எஃபெக்ட்ஸு, நிறைய நோய்களை க்ரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக, அதை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஓஹோ நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓஹோ தயாரித்தது தான் இந்த எடிபிள் வாட்டர் பிளாக். ஸோ இந்த எடிபிள் வாட்டர் பிளாகை வந்து டெய்லியுமே நம்ம கன்சியூம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஓஹோ பிளாப்ல எந்த வகையான லிக்விட் ஃபார்மும் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த வகையான லிக்விட் ஃபார்ம்னா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெஷ் ஜூஸ், சாஸ், காண்டிமெண்ட்ஸ், எனர்ஜி அண்ட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, பீரு, வைனு, ஸ்பிரிட்ஸு, ஈவன் காஸ்மெட்டிக்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் கூட நம்ம அதில் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடே எப்போ இவங்க ஓஹோ இல்லடா, ஆஹா. ஸோ ஸ்கிப்பிங் ராக்ஸ் லேப் அப்படிங்கிற ஒரு லேபில் தான் வந்து இது தயாரிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த லேப் என்ன சொல்கிறாங்கன்னா, பிளாஸ்டிக்கை விட இவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப சீப்பான விலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் நம்ம கொடுத்து ஒரு வாட்டர் வாங்குறதுக்கு ஸோ அதை விட சீப்பான ஒரு பொருளாக இருக்கிற இதை வந்து நம்ம கன்சியூம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை நம்ம உபயோகித்து தூக்கி போட்டுருவோம். ஆனால் அது வந்து மக்கிறதுக்கு, அதாவது அது டீக்ரேடபிள் ஆகிறதுக்கு வந்து எவ்வளோ வருஷங்கள் எடுக்கும்னு நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 500லேருந்து 1000 வருஷம் வரைக்கும் ஒரு பிளாஸ்டிக் வந்து டீக்ரேட் ஆகிறதுக்கு அதோட காலம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த பிளாப், அதாவது எடிபிள் வாட்டர் பிளாப் வந்து 6 வாரத்திலேயே டீக்ரேட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பயோடீக்ரேடபிள் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓஹோ வந்து உலகத்தில் இருக்கிற பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, பாட்டில்ஸு, கேப்ஸு, கப்ஸு, ஸோ இந்த மாதிரி விஷயத்திலிருந்து உலகத்தை காப்பாற்றுறதுக்கு உலகத்துக்கு வந்து உதவுறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு இவங்க வந்து அதை சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம மறக்க முடியாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் ஒவ்வொரு வருஷமும் 1 மில்லியன் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வந்து உலகத்தில் இருக்கிற 5 கடலோர நாடுகளில் வந்து ரீச் ஆகுது அப்படிங்கிற ஒரு சர்வே நமக்கு தெரிஞ்சிருக்கு. வாழ்க்கையிலேயே முதல் தடவையா நல்ல விதமா யோசிப்போம். ஸோ
ஸ்கிப்பிங் ராக் ஸ்லாபோட இந்த பிளாப் வந்து ஒரு ஜெலட்டினியஸ் ஸ்பியர் வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம உட்கொள்ளலாம். ஏன் அதை வந்து நம்ம உட்கொள்ளலாம், எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் நமக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ப்ரௌன் ஆல்கேல செய்யப்பட்டதால் அதை வந்து உரமாக கூட பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கிப்பிங் ராக் ஸ்லாப் எப்படி தயாரிச்சாங்கன்னா, சோடியம் ஆல்கினேட் அப்புறம் கால்சியம் குளோரைட் இது ரெண்டுமே கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணும்போது அதுக்குள்ள ஒரு ஜெலட்டினியஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு ஜெலட்டினியஸ் மெம்பரைன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதில் வந்து எந்த வகையான லிக்விட் நமக்கு தேவைப்படுதோ அதை இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து இந்த ஒரு பிளாபை வந்து தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன பெரிய கேள்வினா, ஏன் இதில் வந்து சீவீட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது கடல் பாசி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஸோ அந்த ஸ்கிப்பிங் ராக் ஸ்லாப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சீவீட்ஸ் அதாவது கடல் பாசியோட தன்மை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வளரக்கூடிய தன்மை. ஸோ சீக்கிரமாக க்ரோயிங் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிளான்ட்ஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க கடல் பாசியை. ஸோ அதனால வந்து இதை நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நேச்சுரலான பயோடிகிரேடபிள் ப்ராடக்ட். ஸோ ஈஸியாக வந்து மக்கும் தன்மை கொண்டது, பயோடிகிரேடபிள் எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திக்கர் அவுட்டர் லேயர் வந்து வெளியே அந்த பிளாப் சுற்றி இருக்குமா. ஸோ அதை வந்து கிழிச்சு எடுத்துட்டு எப்படி நம்ம பழத்தை உரிப்போம் இல்லையா, ஒரு வாழைப்பழத்தை உரிக்கிறது, அதே மாதிரி வெளியே இருக்கிற தோலை எடுத்துட்டு இந்த பிளாபை வந்து நம்ம உட்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இதில் ஹோல் போட்டு கூட நம்ம தண்ணியை உறிஞ்சி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த சீவீட் பிளாப்ஸ் அதாவது எடிபிள் வாட்டர் பிளாப்ஸ் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே செம்ம இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன வடையா, மசால் வடையா. அச்சுச்சோ, இன்ஃபோமினியோட போன வீடியோஸ் எல்லாம் நான் பார்க்கலையப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஃபோமினியோட பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா இன்ஃபோமினியோட எல்லா வகையான வீடியோஸுமே அதில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஃபோமினியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம இன்ஃபோமினியில் பார்த்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்சில். டாட்டா, பாய் பாய், நன்றி, வணக்கம்.